அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாட்டில் அதுவும் சினிமா துறையிலேருந்து எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் கருத்து சொல்லிக்கிட்டு இருக்க சில அறிவு ஜீவன்களை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு தவறு நடக்குது, இல்லை சோஷியல் இஷ்யூவாக ஒன்று நடக்குது, இல்லை பொதுவாக ஒரு சட்டம் இயற்றுறாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது பொதுவாக எல்லாருமே கருத்து சொல்லுவாங்க. அரசியல் தலைவர்கள், மூத்த தலைவர்கள், ப்ளஸ் இந்த சினிமா துறையை சார்ந்தவங்க. அது இண்டஸ்ட்ரியல் சம்மந்தமாக இருந்தால் சில இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டும் சொல்லுவாங்க. ஆடிட்டிங் சம்மந்தமாக இருந்தால் ஆடிட்டர் பேர் அவங்க சொல்லுவாங்க. பத்திரிகையாளர்கள் இவங்க எல்லாமே கருத்து சொல்கிறது வழக்கம். ஆனால் இப்போ நடைபெற்று முடிஞ்ச இந்த அஜித்குமாரோட கொலை வழக்கில் பார்த்தீங்கன்னா, இந்த சினிமா பிரபலங்கள்லாம் எங்கே இருக்காங்கன்னே தெரில. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா, இந்த ஜெயராஜ் ஃபெனிஸ் கேஸில் அப்படியே எல்லாருமே பொங்கி எழுந்தாங்க. இந்த மாதிரி ஒரு அநீதி நடந்துடக்கூடாது, இந்த மாதிரி ஒரு கேவலமான ஆட்சியாளர் தான் பொறுப்பு, எடப்பாடி தான் இதுக்கு பொறுப்பு. தூத்துக்குடி துப்பாக்கி சூழலையும் கிட்டத்தட்ட அப்படி தான் நடந்தது. ஆக்சுவலாக அது ரெண்டுமே தவறான விஷயம் தான், கண்டிக்கத்தக்க வேண்டியது தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இந்த ஆட்சியில் நடக்கிற அவலங்களை எந்த ஒரு இந்த சினிமா துறையை சார்ந்த யாரும் சாடுறதே இல்லை, சும்மா அதை பற்றி பேசுறது கூட இல்லை. உதாரணத்துக்கு சொல்ல போனால், இப்போ இந்த அஜித்குமாரோட கொலை வழக்குக்கு ஏன் முதல்ல பொங்கினவங்க யாரும் இப்போ பொங்கலை, ஏதாவது கண்ணுக்கு தெரியாமல் போயிடுச்சா இல்லையான்னு தெரில. கருத்து சொல்கிறவங்களாம் பார்த்தா நம்மளுக்கு காமெடியாக தான் இருக்குது. அவங்களாம் எங்கே இருக்காங்கன்னே தெரில. பொதுவாக பார்த்தீங்கன்னா, அதில் நான் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு வரிசையாக சொல்கிறேன். நம்ம சூர்யா இருக்கார்ல, அவர் எடுத்த உடனே ஒரு பயங்கரமாக, அதுவும் இந்த லாக்அப் டெத், கஸ்டோடியல் டெத், இது ஓரியன்டாக ஜெய் பீம் அப்படின்னு ஒரு படம் எடுத்து அதை வச்சு கல்லா காட்டினவங்களே சொல்லலாம். அதுவும் அந்த டேரக்டர்லாம் இருக்கார், பயங்கரமாக பேசினார். ஒரு சமூகத்துக்கு இழைக்கப்படும் கொடுமைகள் அப்படி இப்படின்னு அந்த லாக்அப் டெத்தை வச்சு பயங்கரமாக படம் எடுத்த எந்த நாதாரியுமே இதை பற்றி வாயை திறக்கல. சூர்யாலாம் அவர்லாம் எந்த கேட்டகரியில் இதில் வைக்கிறதுனே தெரில. அதோட அவங்க கொண்டாடி ஒருத்தவங்க இருக்காங்க, ஜோதிகா, அவங்க அதுக்கு மேலே பேசுவாங்க. இப்போ அவங்களாம் பார்த்தீங்கன்னா மும்பையில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. இது இங்கே இருந்தால் ஏதாச்சும் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு என்னன்னு தெரியல. மும்பையில் இருக்காங்களா, ஃபாரின்கே போயிட்டாங்களான்னு தெரியல. ஃபாரினில் போய்ட்டு ஃபோட்டோ ஷூட் போடுறாங்க ஃபேமிலியோட. ஸோ தட் இங்கே இருந்தால் ஏதாச்சும் கேட்டுருவாங்க பத்திரிகைக்காரங்க, நீங்கள் ஏன் இது சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததான் நம்ம வரப்போகிற என்பது ஆர்ஜே பாலாஜி ஒருத்தர். ஆர்ஜே பாலாஜி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பேசுவார். ஒரு டிபேட்டில் பார்த்தீங்கன்னா நானே ஆச்சரியப்பட்டேன். கிரேன்பேடி உட்காந்துருப்பாங்க, அவங்க முன்னாடியே ஏன் நீங்கள் குஜராத்தில் ஒட்டகத்தெல்லாம் இது பண்ணுறாங்க அதெல்லாம் கேட்கல, தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா பயங்கரமாக பேசினார். அதாவது பொதுவாக அந்த திமுக ஆட்சியில் வந்தவொடனே எல்லாருக்கும் வாயில் கட்டுக்கிட்டு போட்டாங்களா என்னன்னு தெரியல. இந்த பாத்ரூமில் போலீஸ்காரங்க போடுறாங்களா வழிக்கு விழுந்த கட்டு, அதுபோல் இவங்க சினிமாக்காரங்களாம் வாயில் கட்டு போட்டாங்களாட்டுக்கு. அதோட ஆர்ஜே பாலாஜி பற்றி சொல்லணும், அந்த மாதிரி தான் பயங்கரமாக பேசுவார். எங்கே இருக்காருன்னே தெரில. ஏன்னா அவர் இப்போ ஒரு ரெட் இன்ஜி கூட ஒரு படம் பண்ணுறாரு. அவரும் சூர்யாவும் சேர்ந்து தான் பண்ணுறாங்க. ஒரு டைரக்ஷனில் சூர்யா நடிக்கிறதா இருக்காங்க. அதே போல் அவங்க படம் எடுத்து வெளியே விடணுன்னா அவங்களோட சப்போர்ட் தேவையில்ல. ஏன்னா ரெட்ஜின் மூலயமா தான் தமிழ்நாடு ஃபுல்லாக கல்லா கட்டலாம். அப்படின்னா அவங்களோட மனப்பான்மை எப்படி இருக்குன்னு பார்த்துக்குவாங்க. அதுக்கப்புறம் சிறந்த டைரக்டர் ஒருத்தர் இருக்கார், அமீர் அவர்கள். அவர் ஏதோ போதைப் பொருளில் சம்மந்தம் இருக்காது, அவனுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, ஜாஃபர் சாதிக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, அப்படி இப்படின்னு பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தார். போன ஆட்சியில் அவர் அந்த ஜெயராஜ் ஃபெனிஸ் கேஸில் நாமளும் இந்த வாயமூடி கம்முன்னு இருக்கும், இதெல்லாம் ஏற்றுக்க முடியல, அப்படி இப்படின்னு பயங்கரமாக உருட்டுனார். ஆனால் இந்த வாட்டி அதை பற்றி பேசும்போது அப்படியே அந்த 2 வீடியோவும் காம்பினேஷனாக கூட வந்திருக்கு. நீங்கள் சோஷியல் மீடியாவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே ஒரு தட்டு அப்படியே வலிக்காத மாதிரி. இதுக்கு பேர் என்ன தெரியுமா, விஜய் சேதுபதி ஒரு படத்தில் சொல்லுவார், அதான் அப்படி தான் சொல்லலாம். அமீர் ஒருத்தவர். அதுக்கப்புறம் பிறக்கும்போதே கருச்சட்டை போட்டுட்டு பிறந்தாருப்பார்ல நம்ம புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்கள். அவர் பேசுகிற பேச்செல்லாம் நம்மளை காது கொடுத்து கேட்க முடியாதுங்க. அப்படி பேசுவார், சினிமாவில் பேசுகிறதோட தாண்டி பேசுவார். அவரெல்லாம் எங்கே இருக்காருன்னு தெரியல. அதான் சொல்கிறேன், இவனை சித்திரக்குள்ளன்னு சொல்கிறது தப்பு கிடையாது. இந்த நெட்டையனை சத்யராஜ் அவரெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரில. அதுக்கப்புறமா நம்ம வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆஸ்தான அறிவாளி, இவரெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரில. நம்ம திமுக அண்டா, என்னை திமுக சொம்புன்னு சொல்லாதீங்க, நான் அண்டான்னு சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்லிருக்காருல்ல. சீப்பு செந்தில் அவர் பத்திரிகையாளரா இல்லை திமுக சார்பாக பேசுகிறவரானே தெரியல. ஆனால் அவர் டிபேட் வரும்போது மட்டும் பத்திரிகையாளர்னே வருவார். அவர் அடிக்கிற சொம்பு அதுக்கு மேலே இருக்குது. அப்புறம் நம்ம பிரகாஷ் ராஜ் ஒருத்தர் இருக்காரு, என்ன ஒரு அருமையான ஆள் தெரியுமா. அவர் ஏதாவது ஒரு பிஜேபி தவறு பண்ணட்டும், இல்லை பிஜேபி பற்றி குறை சொல்லணும், இல்லை ஏடிஎம்கேவை பற்றி இல்லை வேறு யாராவது பற்றி குறை சொல்லணும்னா பஸ் ஏறி வருவார் அங்கே பெங்களூர்லேருந்து. இங்கே
இப்போ எங்கே தான் இருக்காருன்னே தெரியல. அடுத்த மாநிலத்தில் நடக்கிற தகவல் கூட தலையை விட்டு பதில் சொல்லுவார். இப்போ அவர் எங்கே இருக்காருன்னே தெரியல. இந்த மாதிரி இந்த சித்தாந்தம்னு ஒன்று வச்சுருக்கீங்க பாருங்கள். அதோட இன்னொருத்தவரை பற்றி சொல்லணும். அவரை வேறு மறந்துட்டேன் பாருங்கள். நம்ம சித்தார்த் அவர்கள். சித்தார்த்லாம் என்ன பேச்சு பேசுவார். அடுத்து ட்விட்டரில் போய்டுவார். அவர் இங்கெல்லாம் பேச மாட்டார். ட்விட்டருக்கு போய்ட்டு இந்த ஆட்சி இப்படி பண்ணுறாங்க, இதெல்லாம் ஒரு ஆட்சியா, சமூகத்துக்கான சீர்கேடு, அப்படி இப்படின்னு பயமாக பேசு. இது சம்மந்தமாக ஏதாவது ட்வீட் போட்ட மாதிரி எனக்கு எதுவும் தெரில. இப்போ என்ன கண்ணு குருடாக போயிடுச்சா மிஸ்டர் சித்தார்த் அவர்களே உங்களுக்கு? இல்லை காது கேட்காம போயிடுச்சா? இல்லை நீங்கள் நியூஸ் சேனல்லாம் பார்க்குறது இல்லையா? இல்லை செய்தி ஊடகங்கள் இதுலேருந்து எங்கேயாச்சும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு வெளியில் இருக்கீங்களா? அது எப்படியும் ஒரு ஆட்சியில் தப்பு நடந்தால் மட்டும் கேட்குறீங்க, இன்னொரு ஆட்சியில் தப்பு நடந்தால் கேட்க மாட்டேறீங்க. இதுக்கு பேர் என்ன சொல்கிறது? சித்தார்த் அவர்களே, நீங்கள் சிறப்பாக செஞ்சீங்க இந்த முறையில். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே எங்கள் திரைத்துறையை சார்ந்த எல்லாருமே பயங்கரமாக கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த என்ன சொல்கிறதுன்னு தெரில. இந்த கஸ்டோடியல் டெத்தை பற்றி திரைத்துறையிலேருந்து யாருமே வாயை திறக்கல அப்படின்னாக்கா இதை மக்கள் எப்படி பார்க்கணுன்னு நான் உங்கள் விருப்பத்துக்கே விட்டுருக்கேன். ஒரு ஆட்சியை குறை சொல்கிறதுக்காக திரைத்துறை மூலமாகவும் ஏவி விட்டு பத்திரிகை துறை சின்ன யூடியூபர்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா மூலயமாவும் திமுக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. இந்த ஆட்சி தொடருமா வேணாமா அப்படின்னு நீங்கள் தான் திரும்ப முடிவு பண்ணணும். ஸோ தட் இந்த மாதிரி நம்ம வீடியோஸ் மக்களுக்காக விழிப்புணர்வுக்காக தான் போடுறோமே தவிர நம்ம எந்த கட்சியும் சார்ந்தோ எல்லாருக்குமே ஒரு கட்சி பிடிக்கும். எனக்கும் ஒரு சில கட்சிகளை பிடிக்கும். ஒரு சில கட்சின்னு சொல்ல முடியாது. ஒரு சில கட்சியில் இருக்க ஒரு சில பேரை பிடிக்கும். அவங்களோட கொள்கை கோட்பாடு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பயணிக்கிறோம். எல்லாருக்குமே ஒரு கட்சி பிடிக்கும், அந்த கொள்கை பிடிக்கும், கோட்பாடு பிடிக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, தமிழ்நாட்டு நலன் கருதி யார் தன்னோட முதல் அடியை எடுத்து வச்சாலும் அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நான் மக்களை கேட்டுக்கிறேன். மேலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களுக்கு தொடர்ந்து வீடியோ போடணும் அப்படின்ற ஊக்கம் கிடைக்கும். ஸோ தட் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.